வாங்க. ஆனியன் பஜ்ஜி போடலாம் பாருங்க. ஆனியன் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். பஜ்ஜியில் கடைசியாக மாவு மீதி ஆயிடுச்சு. மிளகா பஜ்ஜி போட்டேன் கொஞ்சம். சரி, அதே ஆனியன் பஜ்ஜி கொஞ்சம் போடலாம். அப்படியே கட் பண்ணி அப்படியே ஆனியன் பக்கோடா கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து கலந்துக்கணும். ஆனியன் பக்கோடாவுக்கு எல்லாம் சுத்தமாக நீட்டாக 2 வெங்காயம் கட் பண்ணி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி அப்படியே போட்டு பரட்டி ஆனியன் பக்கோடா டைம் இல்லை. இது தேங்காய் சட்னி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மொறுன்னு இருக்கு பாருங்க. செம்ம சாப்பிட்டா சவுண்டு நல்லா கேட்குது. நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. நல்லா மலைக்கு காரசாரமாக நல்லா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க காரசாரமாக மிளகா பஜ்ஜி சாப்பிடலாம். மிளகா போடணும் பஜ்ஜி.